கேடு கெட்ட போஸுக்கு காவியா சரியான தண்டனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆன்ட்டி, இங்க பாருங்க, என்னால சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. உங்க பையனை ஒழுங்கு மரியாதையா கீழே இருக்க கிச்சன்ல போய் படுக்க சொல்லுங்க. இங்க எதுக்காக வந்து என்கிட்ட சண்டை வலிக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா ஈஸ்வரிய பார்த்து பயங்கர கோபத்தோட பேச, உடனே இங்க போஸ் இருந்துக்கிட்டு, ஏய், உன்கிட்ட நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு என் அம்மா கிட்ட போய் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்னால இந்த ரூமை விட்டு போக முடியாது. அது மட்டும் இல்ல, உங்க அப்பனோட செங்கல் சூளையில போய் என்ன வேலை செய்ய சொன்னியே, அந்த இடத்துக்கும் இனிமே நான் போக மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. எவ்வளவு திமிரு இருந்தா பொம்பளைன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்னையே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த வீட்டில் இருக்க எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த ஈஸ்வரியோ, டே போஸ், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. காவியா கோவப்பட போறா. போதுமா, போதும். ஒரு பொம்பளைக்கு அதிகமான கோபம் இருக்கக்கூடாது. பொம்பளைனா ஆம்பளைங்களுக்கு கீழே காலை தொடைக்கிற அளவுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு இவ என்னமோ என்னைய அதிகாரம் பண்ணி கேவலம் என்ன போய் அந்த சமையல் கட்டுல கீழே படுக்க சொல்றா. தாலியை கட்ட சொன்னானிக்கே இவ கழுத்துல கல்யாணத்தப்ப நான் தாலியை கட்டி இருக்க கூடாது. என்ன பண்றது, இவளோட சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் இவளை கல்யாணம் பண்ண. இவ என்னடானா என்ன இப்படி அடிமையாக்கி வைப்பான்னு எனக்கு என்ன தெரியும். எல்லாத்துக்கும் நீதாமா காரணம். இவளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் சொல்ல, உடனே காவியா இருந்துக்கிட்டு, ஓ, அப்போ உனக்கு என்னோட சொத்தும் பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க பார்த்த, அதுதானே உண்மை? டேய், எனக்கு தெரியும்டா நீ இப்படிப்பட்டவன் தானே. அதனால தான் ஒரு சொத்து ஒரு நகை கூட இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கே என் அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். இங்க பாரு, நீ என் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் சொல்றபடியெல்லாம் இருந்தனா நான் இந்த வீட்டில் இருப்பேன். அப்படி இல்லைனா இப்பவே என் பொட்டி படுக்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா பாருமா, காவியா வீட்டை விட்டு போறேன்னு சொல்றா, நீங்க ஏதாவது பேசி சமாளிங்க அப்படின்னு சித்ரா சொன்னதும் உடனே ஈஸ்வரியோ காவியா பார்த்து, காவியா அப்படியெல்லாம் அவசரப்பட்டுடாதம்மா. இவன் தான் ஏதோ முட்டாள்தனமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இவன் குடிச்சிட்டு இருக்காமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க காவியாவோட காலில் விழாத குறையா கெஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ இவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, இவ இங்க இருந்தா இருக்கட்டும், இல்ல இந்த வீட்டை விட்டு போனா போகட்டும். இவளால நான் என்னத்தை அனுபவிச்சிட்டேன்? ஒன்றும் கிடையாது. இவ போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, காவியாவுக்கோ பயங்கர கோவம் வந்து, ஓ, உனக்கு அவ்வளவு திமிர் ஆயிடுச்சா? உன்னோட திமிரை எல்லாத்தையும் அடக்கி உன்னை நல்லவனா ஆக்கலான்னு பார்த்தா அப்பவும் நீ திருந்துற மாதிரி இல்லைல்ல. உன் கூட வாழ்றதுக்கு நான் வாழாம என் வீட்டில் வாழா வட்டியா கூட இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தன்னோட பேக்ல எல்லா துணிகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப கோபத்தோட காவியா படிக்கட்டி இறங்கி வராங்க. பின்னாடியே சித்ரா ஈஸ்வரின்னு பின்னாடியே ஓடி வர, உடனே அங்க இருந்த போஸோ, இவ போனா போகட்டும், இவளால இந்த வீட்டில் நமக்கு மரியாதையும் போச்சு நிம்மதியும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே தலைக்கேறின போதையினால அப்படியே படுத்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல இங்க காவியா தன்னோட பேகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழையும் வராங்க. இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வி வேக வேகமா வந்து அப்பத்தா உக்காந்துக்கிட்டு இருக்க, அம்மாச்சி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? என்னமோ மறுபடியும் ஏதோ கல்யாணம் வைக்க போறதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, அப்பத்தாவோ அங்க ஜோசியர் வந்து சொல்லிட்டு போன எல்லாத்தையும் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல, தமிழ்ச்செல்விக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன ஆமாச்சு இதெல்லாம்? அதுக்காக இங்க பாரு தமிழ், இதெல்லாம் அப்படியே விட்டுடக்கூடாது. நல்லபடியா நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும். இப்போதான் ஏதோ சேது கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டு வரான். என் பேராண்டி மனசு மாறினா மட்டும் போதாது, நீயும் கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போய் உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழு. இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவா நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் விளையாட வேண்டாவா? கொஞ்சமாவது பொறுத்து போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க ராஜாங்கம், இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நானுமே இதுக்கு சரின்னு தாமா சொல்றேன். ரெண்டு பேருக்கும் நல்லபடியா மறுபடியும் ஒரு நட்சத்திர கல்யாணம் மாதிரி பண்ணிடணும். அப்படி இந்த கல்யாணம் நடக்கலைன்னா குடும்பத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஒத்துக்கமா
அப்படின்னு அங்க ராஜாங்க சொன்னதை கேட்டதும் தமிழ்ச்செல்வியோ என்ன சொல்றது ஏது சொல்றது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு வெறுத்து போய் ஆளாளுக்கு ஒரு மூலையில இருக்கும்போது இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோட நின்னுகிட்டு இருக்க அதே நேரம் சேதுவுமே அங்க படிக்கிட்டு இறங்கி வராரு. இவ என்ன சொல்ல போறா, எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் நம்ம தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ற வாய்ப்பு நமக்கு இந்த தடவை கிடைக்கும் அப்படின்னு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உடனே அங்க அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே கூறு கட்டவளே, என்னடி இது இன்னமும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்க 2 பேர் நல்லதுக்காக தானே இந்த குடும்பத்துல பெரியவங்களா சேர்ந்து நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இப்பயாவது தலை ஆட்டு சரின்னு அப்படின்னு அப்பத்தா சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வியோ சரின்னு சொல்லிட்டு, சரி சரிங்க மாமா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்டு அங்க இருந்த சேதுவுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி போடு, எங்க இவ ஒத்துக்காம போயிடுவாளோன்னு நானுமே பயந்துட்டேன். கடைசியில எப்படியோ அப்பத்தான் தமிழ்ச்செல்வி ஒத்துக்க வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க காவியா தன்னோட பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமா கோவத்தோட வராங்க. இங்க பாரு காவியா, எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, நீ வேற இப்படி பேக் எடுத்துக்கிட்டு போறத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. போஸை பத்தி நீ எதுவும் சொல்லிடாதம்மா, நீ தயவு செஞ்சு பேக் எடுத்துக்கிட்டு உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி காவியா பின்னாடியே கெஞ்சுக்கிட்டு போக, உடனே அங்க காவியா இங்க பேக்கோட வந்து நிக்கிறத தமிழ்ச்செல்வி அப்பத்தா ராஜாங்க மோகனான்னு அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அடியே என்னடி இது, பொட்டியும் படுக்கையுமா காவியா வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட அங்க அப்பத்தா கேட்க, ஈஸ்வரியோ அது வந்து அத்தை, என்னடி அது வந்து கல்யாணமாகி இன்னும் கொஞ்ச நாள் கூட முடியல, அதுக்குள்ள பொட்டியும் படுக்கையுமா வந்திருக்கா? ஏமா காவியா, என்னம்மா இது, வீட்டுக்கு போகணுமா, ஏதாவது அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த கேட்க, இங்க காவியாவோ, இல்ல இல்ல அம்மாச்சி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன், இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு கோபத்தோட காவியா பேசுனதை கேட்டதும் அங்க ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி, என்ன காவியா, எதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போகணும்? நீயா விருப்பப்பட்டு தானே அந்த போஸை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ என்னமோ வீட்டை விட்டு போகணும்னு சொல்ற? என்ன அந்த ஃப்ராடு ஏதாவது கொடுமைப்படுத்தினானா? ஏதாச்சுன்னா சொல்லு, உடனே நான் அவனை கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்குறேன். ஐயோ, யாரையும் எதுவும் கேட்க வேண்டாம், தயவு செஞ்சு நான் வந்த இடத்துக்கே திரும்பவும் போயிடுறேன். அந்த போஸை இன்னைக்கு திருத்திடலாம், நாளைக்கு திருத்திடலான்னு நானும் கொஞ்சம் நல்லாவே இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ராஸ்கல் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து என்கிட்டயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னமோ அவன் தான் இந்த குடும்பத்துல உத்தம மாதிரி அவனை நான் சமையல் கட்டுல படுக்க வைக்கிறனா, அதுவும் இல்லாம என் அப்பாவோட செங்கல் சூளையில வேலைக்கு அனுப்புனா. உழைச்சு வர பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைக்குதுன்னு அவனுக்கு தெரியட்டோம்னு சொல்லி நானும் செங்கல் சூளைக்கு அனுப்புனா, இவன் என்னமோ ரொம்ப தான் பேசிக்கிட்டு வந்து என்கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ராஸ்கல், இனிமேலும் அவன் கூடலாம் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க காவியாவோ அங்க அவங்க அப்பா சிற்றரசுக்கு ஃபோன் பண்ணி பேச, சிற்றரசோ காவியாவை கூப்பிட்டுக்கிட்டு போறதுக்காக வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாரு. வந்த சிற்றரசோ, என்னம்மா காவியா, என்னமோ அவசரமா ஃபோன் பண்ணி சீக்கிரமா வாங்கப்பா, நான் அங்கே வரணும்னு சொன்னேன். ஆமாம், எதுக்காக பொட்டியும் படுக்கையுமா நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு ரொம்ப பதட்டத்தோட கேட்க, அப்பா எது பேசுறதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். இனிமே இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அந்த போஸு கூட வாழ மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, போச்சு எல்லாம் நாசமா போச்சு, நான் அப்பவே இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம், அந்த ராஸ்கலை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டு அத்தனை பேர் முன்னாடி கத்தி சொன்னேன். ஆனாலும் ஏன் பேச்சு கேட்காம என்னமோ அவன் பெரிய உத்தம மாதிரியும் ஏதோ வேலை வெட்டி இருக்க மாதிரியும் அவனை கல்யாணம் பண்ண பாரு. அவனை எல்லாம் திருத்துறதுக்கு நீ யாரு காவியா, எதுக்காக இப்போ பாரு யாரு கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியாவோட அப்பா ரொம்ப கோபத்தோட பேச, உடனே ராஜாங்கமோ, சம்மந்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஏய் ஈஸ்வரி, என்ன நடந்தது? ஆமா, இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அந்த போஸ் அப்படி என்னதான் ரூம்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான், முதல்ல அவனை வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, உடனே இங்க சேதுவோ வேக வேகமா போய் ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்த அங்க போஸை அழைச்சி கீழே கூட்டிட்டு வராரு. கீழே வந்த போஸோ போதையில தள்ளாடி நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே அங்க இருந்த ராஜாங்கம், ஏய் போஸு, என்ன மூக்கு முட்டை குடிச்சிட்டு இருக்கியா? இப்போதானே கல்யாணம் ஆகியிருக்கு, இந்த பொண்ணை தான் உன்னால் வச்சுக்கிட்டு வாழ முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, போதும் பெரியப்பா, இனிமேல் இவ கூட என்னால் வாழ முடியாது, இவ என்னமோ நல்லவ மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா,
ஆனா என்ன நிம்மதியா ஒவ்வொரு நாளும் இருக்க விடாம என்னை அப்படியே சாகடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னால இவ கூட எல்லாம் வாழ முடியாது. இவ இந்த வீட்டை விட்டு போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போஸ் சொல்ல, உடனே காவியாவுக்கு கோபம் வந்து அங்க போஸோட சட்டையை பிடிச்சு, டேய் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி என் அப்பாவை மீறியும் உனக்கு கல்யாணம் பண்ணல, என்ன சொல்லணும்டா. இனிமே நீ எக்கேடு கெட்டு வேணாலும் போ, ஆனா இனி உன் கூட நான் வாழ மாட்டேன். அப்பா வாங்கப்பா நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிற்றரசை அழைச்சிக்கிட்டு காவியா போக, அம்மாடி கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. இப்படியே போனா எப்படி? இதோ இருக்கானே இந்த ரேஸ்களை 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன், நல்லா திட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிற்றரசு அங்க நின்னுக்கிட்டு போதையில நின்னுக்கிட்டு இருந்த போஸோட சாட்டையை பிடிச்சு, ஏண்டா ரேஸ்கல், நீ இப்படி ஒரு கேவலமானவன் தெரிஞ்சும் என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ அவளுக்கு ஏத்த மாதிரி உன்னால உன்னோட வாழ்க்கையை மாத்திக்கிட்டு வாழ தெரியாதா? ஏன் அவ இன்னும் எவ்வளவு நாள் உனக்கு இந்த டார்ச்சரை கொடுத்துட போறா? நீ நல்லபடியா மாறணும், இந்த குடும்பத்துல நீ ஒரு நல்லவனா இருக்கணும்னு சொல்லி தானே அவ உன்னை வேலைக்கு அனுப்புனா. அது கூட உன்னால பொறுத்துக்கிட்டு ஒரு நாள் உன்னால வேலைக்கு போக முடியல. கேவலம் இப்படி குடிச்சிட்டு வந்து என் பொண்ணு கொடுமைப்படுத்தியிருக்க. வாழ மாட்டா. இனி உன் கூடலாம் என் பொண்ணு வாழ மாட்டா. காவியா நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காவியாவோட அப்பா சிற்றரசு காவியாவோட அழைச்சிக்கிட்டு போக, உடனே அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு, காவியா நீ நல்ல முடிவு எடுத்தியாமா? மாமா இதுக்கு மேல என்னால பேசிக்கிட்டு இங்க நிக்க முடியாது. நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். அப்பா நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவியா தன்னோட அப்பாவை அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இன்னொரு பக்கம் பயங்கர கோபத்தோட இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, ஏ ஈஸ்வரி, என்ன இது? ஒரு பொண்ணு இந்த வீட்டுல வாழ வந்திருக்கா, அவளை ஒழுங்கா பாத்துக்க உன் பையனுக்கு துப்பு இல்லையா? ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம், அந்த மலரோட வாழ்க்கையும் கெடுத்துட்டான். இப்போ இந்த காவியாவை கல்யாணம் பண்ணி வச்சா கடைசியில இந்த வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டு இப்படி எதை ரோட்ல இருக்க போறானா? எக்கேடு கெட்டுனா போகட்டும், என்னாலலாம் மறுபடியும் காவியாவை கூட்டிட்டு வந்து இவன் கூடலாம் சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட எழுந்து போயிடுறாரு. போங்க எல்லாரும் போங்க, எனக்கு கல்யாணம்னு ஒன்று கருமாதி தான் பண்ணி வச்சிங்களே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இனிமே ஏன் இஷ்டத்துக்கு குடிச்சுக்கிட்டு ஏன் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன். அடுத்தவ கூடலாம் என்னால் அவளோட கட்டுப்பாட்டில் இருக்க முடியாது அப்படின்னு இங்க போஸோ போதையில் பேசிக்கிட்டு இருக்காரு.